வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். அதிகரிக்க இருக்கும் மருத்துவ செலவு, கூட்ட நெரிசலை சந்திக்க இருக்கும் பொது மருத்துவமனைகள். M40 எனப்படும் நடுத்தர மக்கள் மருத்துவ காப்பீட்டு பிரீமியம் அதிகரிப்பு காரணமாக மிகப்பெரிய மருத்துவ செலவு பிரச்சனையை எதிர்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது என்று ஒரு பொது சுகாதார நிபுணர் டாக்டர் ஃபெய்சுல் இட்ஸ்வான் முஸ்தபா கூறியுள்ளார். இதன் காரணமாக பலர் தங்கள் மருத்துவ காப்பீட்டை ரத்து செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார செலவு அதிகரிப்பு காரணமாக காப்பீட்டு நிறுவனங்கள் அடுத்த ஆண்டு பிரீமியத்தை 40 விழுக்காடு முதல் 70 விழுக்காடு வரை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளன. இதனால் பல மத்திய வர்க்க குடும்பங்களும் ஓய்வு பெற்றவர்களும் தங்கள் காப்பீட்டை ரத்து செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றார். இந்த பிரீமியம் அதிகரிப்பு காரணமாக மத்திய வர்க்க மக்கள் மிகவும் சிரமப்படுவார்கள். ஏனெனில் அவர்களின் வருமானம் குறைவாக இருக்கும் நிலையில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். இதனால் பலர் அரசு மருத்துவமனைகளை நாட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் அரசு மருத்துவமனைகளில் ஏற்கனவே நோயாளிகள் அதிகமாக இருப்பதால் அவர்களும் சிரமப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மலேசியாவில் மருத்துவ செலவு 2023ஆம் ஆண்டில் 12.6 விழுக்காடாக அதிகரித்துள்ளது. இதனால் காப்பீட்டு நிறுவனங்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றன. இதன் காரணமாக பலர் தங்கள் காப்பீட்டை ரத்து செய்துவிட்டு அரசு மருத்துவமனைகளை நாட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசு மருத்துவமனைகளின் மீதான சுமையும் அதிகரிக்கும் என டாக்டர் ஃபெய்சுல் தெரிவித்தார். மலேசிய ஏர்லைன்ஸ் MH37 சுழியம் விமானத்தை தேடுவதற்கான புதிய முயற்சியை மேற்கொள்ள அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இங்கிலாந்தை சேர்ந்த ஓஷன் இன்ஃபினிட்டி நிறுவனம் இந்த பணியை மேற்கொள்ளும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோப் தெரிவித்தார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன இந்த விமானத்தின் மர்மத்தை விடுவிக்க மீண்டும் தேடுதல் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன என்றார் அவர். இந்திய பெருங்கடலில் 15,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் கடலுக்கு அடியில் தேடுதல் பணிகள் நடைபெறும். வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள் ஆகியோரின் அண்மைய தகவல் பகுப்பாய்வுகளின் அடிப்படையில் இந்த புதிய தேடல் பகுதி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. விமானத்தின் சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் மட்டுமே அரசாங்கம் ஓஷன் இன்ஃபினிட்டிக்கு பணம் செலுத்தும். இந்த முடிவு MH37 சுழியம் விமானத்தில் பயணித்த குழு, பயணிகள் ஆகியோரின் குடும்பத்தினருக்கு பதிலளிக்கும் அரசாங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சியை காட்டுகிறது என்று ஆந்தனி லோப் தெரிவித்தார். உயர்கல்வி திட்டம் 2025-2035 தயாரிப்பதில் தனியார் துறையின் கருத்துக்களை அரசாங்கம் பெற வேண்டும் என்று MEF எனப்படும் மலேசிய முதலாளிகள் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. தனியார் துறையே பட்டதாரிகளின் முக்கிய வேலை வழங்குனராக இருப்பதால் அவர்களின் கருத்து முக்கியம் என MEF தலைவர் ஷைட் உசேன் ஷைட் உஸ்மான் தெரிவித்தார். கல்வி அறிவுக்கும் வேலை சந்தையில் தேவைப்படும் திறன்களுக்கும் இடையே உள்ள இடைவெளியை உடனடியாக கையாள வேண்டும். தனியார் துறையின் வேலை கலாச்சாரம் கல்வி நிறுவனங்களின் சூழலில் இருந்து வேறுபட்டது எனவும், தனியார் துறையின் தேவைகளுக்கு ஏற்ப திறன்களை வளர்ப்பதன் மூலம் பட்டதாரிகள் திறம்பட செயல்பட முடியும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக புதிய கல்வி திட்டம் உள்ளூர் வல்லுநர்களின் உதவியுடன் உருவாக்கப்படும் என்றும், இது அடுத்த 10 ஆண்டுகளுக்கான உயர்கல்வியின் திசையை தீர்மானிக்கும் என்றும் கடந்த டிசம்பர் 16ஆம் நாள் உயர்கல்வி அமைச்சர் ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்தார். பல்வேறு தரப்பினரின் ஒத்துழைப்புடன் தற்போதைய தேவைகளுக்கு ஏற்ப திட்டம் உருவாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். புதிய திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கான வாய்ப்புகளை உறுதி செய்ய வேண்டும் என்றும், மாணவர்கள் உலகளாவிய அனுபவங்களை பெறவும், தொழில் முனைவோர்களாக உருவாகவும் வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்றும் கல்வியாளர் ஹஸ்னா தோரான் பரிந்துரைத்தார். வேலை தேடும் பட்டதாரிகளாக மட்டும் இல்லாமல் தொழில் தொடங்கும் திறனையும் வளர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மலேசிய அரசாங்கம் முக்கிய தீவுகளுக்கு படகு, ஃபேரி சேவைகளை வழங்குகிற நிறுவனங்களுக்கு டீசல் மானியம் வழங்குகிறது. இந்த மானியம் 2025 ஜனவரி 1 முதல் நடைமுறைக்கு வருகிறது. லபுவான், லங்காவி தீவு, பங்கோர் தீவு, புலாவ் கத்தாம், தியோமான் தீவு, புலாவ் ரடாங், பினாங்கு போன்ற தீவுகளில் இந்த மானியம் கிடைக்கும். மானியத்தின் கீழ் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரிங்கேட் 50 சென்டாகவும், அதிகபட்ச மானியம் லிட்டருக்கு 50 சென்டாகவும் வழங்கப்பட உள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோப் குறிப்பிட்டார். பொது போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்துவதே இந்த மானியத்தின் நோக்கமாகும்.
எரிபொருள் செலவுகளை குறைப்பதன் மூலம் படகு சேவை வழங்குனர்களுக்கு இஃது உதவும். இந்த மானியம் படகு சேவைகளின் தரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் அதே நேரத்தில் சேவை வழங்குனர்களின் செலவுகளை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதென அவர் விவரித்தார். மானியம் பெற படகு ஃபேரி சேவை வழங்குனர்கள் மலேசிய கடல் துறையில் பதிவு செய்திருக்க வேண்டும். அதே சமயம் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களிடம் இருந்து டீசல் பெற வேண்டும். உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சிடம் டீசல் கொள்முதல் ஒதுக்கீட்டுக்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் மானிய கோரிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும். டீசல் மானியம் படகு ஃபேரி சேவை வழங்குனர்களின் செலவுகளை குறைப்பதை நோக்கமாக கொண்டிருந்தாலும் படகு சேவையின் தரமும் பாதுகாப்பும் மேம்படுத்தப்படுவது அவர்களின் பொறுப்பு என்று அமைச்சர் ஆந்தனி லோக் வலியுறுத்தினார். இந்த மானியம் பயனர்களுக்கு சிறந்த போட்டித்தன்மை வாய்ந்த படகு ஃபேரி சேவைகளை உறுதி செய்யும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஆண்டு இறுதி விடுமுறை காலத்தில் அதிகரிக்கும் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை நிறுவனமான பிளாஸ் மலேசியா பெர்ஹாட் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. 25 ஸ்மார்ட் லேன்களை அமைப்பது, 4000க்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணியமர்த்துவது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. டோல் சாவடிகள், பராமரிப்பு பணிகள், போக்குவரத்து கண்காணிப்பு மையம், போக்குவரத்தை சீராக்க ரேலா உறுப்பினர்கள் என பல்வேறு இடங்களில் ஊழியர்கள் பணியமர்த்தப்பட உள்ளனர். டிசம்பர் 20 தொடங்கி ஜனவரி 2 வரை நெடுஞ்சாலை ரோந்து பணிகள் அதிகரிக்கப்படும். மை பிளாஸ் செயலி மூலம் 24 மணி நேர போக்குவரத்து தகவல்களையும் பயண அட்டவணைகளையும் பிளாஸ் வழங்க உள்ளது. சாதாரண நாட்களை விட கிறிஸ்துமஸ், ஆண்டு இறுதி விடுமுறைகளில் 14 விழுக்காடு போக்குவரத்து அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் தங்கள் பயணத்தை திட்டமிட்டு மேற்கொள்ளவும் ஓய்வு இடங்களை பயன்படுத்தவும் பிளாஸ் அறிவுறுத்தியுள்ளது. டோல் மையங்களில் கழிப்பறைகளும் தொழுகை அறைகளும் உள்ளன. மத்திய பகுதியில் 15, வடக்கு பகுதியில் 3, தெற்கு பகுதியில் 7 என மொத்தம் 25 ஸ்மார்ட் லேன்கள் இயக்கப்படும். அவசர காலங்களை தவிர அனைத்து பராமரிப்பு பணிகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன எனவும் பிளாஸ் குறிப்பிட்டுள்ளது. கடற்கரையோர பகுதிகளில் கடல் நீர் மட்டம் உயர்ந்து வெள்ளம் ஏற்படலாம் என்ற எச்சரிக்கையை விடுத்துள்ளது மலேசிய வானிலை ஆய்வு மையமான மேட் மலேசியா. கிழக்கு ஜொஹோர், பஹாங், திரங்கானு, கிளந்தான், சரவா ஆகிய மாநிலங்களில் உள்ள கடற்கரையோர பகுதிகள் இதனால் பாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலை வரும் செவ்வாய்க்கிழமை வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மேட் மலேசியா கணித்துள்ளது. அதேபோல் திரங்கானு, கிளந்தான், சரவா, கிழக்கு சபா ஆகிய பகுதிகளில் கடலில் கடும் காற்று வீசும், கனமழை பெய்யும், மின்னல் தாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலை வரும் செவ்வாய்க்கிழமை வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கடுமையான காலநிலை காரணமாக சிறிய படகுகள் பாதிக்கப்படலாம். சரவா கடற்பகுதியில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும், 4.5 மீட்டர் உயரமான அலைகள் எழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மோசமான காலநிலை காரணமாக கடற்கரையோர பகுதிகளில் உள்ள அனைத்து செயல்பாடுகளும் பாதிக்கப்படும். மலாக்கா நீரிணை, தியோமான் தீவு, கொண்டார், புங்கூரான், லயாங் லயாங், லபுவான், பலாவான், சுலு, சுலாவேசி ஆகிய பகுதிகளில் கடலில் கடும் காற்று வீசும், கனமழை பெய்யும், மின்னல் தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கடுமையான காலநிலை காரணமாக சிறிய படகுகள் பாதிக்கப்படலாம் என மேட் மலேசியா எச்சரித்துள்ளது. குழந்தையை தத்துக் கொடுப்பதாக கூறி பெண்ணை ஏமாற்றிய வழக்கில் முன்னாள் தாதியர் 40 வயது மஹீரா மொமன் யூசுப் மீது கோலாலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அவர் குற்றமற்றவர் என்று வாதிட்டார். பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் இருந்து பல தவணைகளில் 15,950 ரிங்கிட் வரை மஹீரா பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மஹீரா மீது குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 420 கீழ் மோசடி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பிரிவின் கீழ் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும். அரசு வழக்கறிஞர் 6,000 ரிங்கிட் ஜாமீன் கோரினார். ஆனால் மஹீராவின் வழக்கறிஞர் உடல்நலக் குறைவு, குடும்ப பொறுப்பு ஆகியவற்றை காரணம் காட்டி குறைந்த ஜாமீன் தொகையை கோரினார். மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 6,500 ரிங்கிட் ஜாமீனில் மஹீராவை விடுவித்தது. மேலும் இந்த வழக்கின் அடுத்த விசாரணை பிப்ரவரி 13ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவித்தது. டயேஷ் பயங்கரவாத கும்பலுக்கு தொடர்புடைய பொருட்களை வைத்திருந்த குற்றத்திற்காக கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் ஆடவர் ஒருவருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது.
முன்னதாக கடந்த 2017 பயங்கரவாத ஆதரவு குற்றச்சாட்டின் பேரில் 5 ஆண்டுகள் சிறையில் இருந்த 35 வயதான வெல்டிங் தொழிலாளர் முகமது ஃபீசோல் ஹருன் கடந்த மே 30 கைது செய்யப்பட்ட தேதியில் இருந்து சிறை தண்டனையை அனுபவிக்க உத்தரவிடப்பட்டதாக பிரித்தானியன் நாளேடு தெரிவித்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர் இன்று மீண்டும் குற்றச்சாட்டுகளை வாசித்த போது தனது குற்ற ஒப்புதலை தக்க வைத்துக் கொண்ட பின்னர் உயர்நீதிமன்ற நீதிபதி கே முனியாண்டி இந்த முடிவை எடுத்தார். அவர் தனது கைபேசியில் டயேஷ் கும்பல் தொடர்பான வீடியோக்களையும் ஸ்கிரீன்ஷாட்களையும் வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குற்றவியல் சட்டம் பிரிவு 130JB1A-வின் கீழ் அந்த ஆடவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. வழக்கறிஞர் என் கண்மணி தனது கட்சிக்காரருக்கு குறைந்தபட்ச தண்டனை விதிக்க வேண்டும் என்று கூறினார். ஏனெனில் அவர் குடும்பத்தை கவனித்து வருவதாகவும் மனம் திருந்திவிட்டதாகவும் அதே தவறை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று உறுதியளித்ததாகவும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.